திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். துலா ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உங்களை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் பாருங்க, சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல போய் இருக்கார். அப்போ மன நிம்மதி, மன நிறைவு, வீடு மனை சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்கு. துலா ராசிக்கு 8ல போய் குரு மறைகிறாரு. அது ஒரு பெரிய மைனஸ் தான். 8ல குரு மறைஞ்சதுன்னா தலையில போடணும்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சிடென்டா இருக்கலாம், தலையில அடிபடலாம், தலையில ஏதாவது ஆப்ரேஷன், கண் நோய் இதெல்லாமே கொடுக்கும். ஆனா இந்த உங்களுடைய ராசி அதிபதியும் சொல்லக்கூடியவரையும் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை குரு பார்க்கும் பொழுது, குரு பார்த்தால் கோடி நன்மை சர்வ தோஷங்களும் விலகுது அப்படிங்கிற அமைப்பு உண்டா? குரு எப்படி வேணா பார்க்கட்டும், வக்ரமாக இருந்து பார்த்தாலும் பலன் உண்டு. ஆனா உங்களுக்கு இந்த மாதம் சுக்கிரனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல நிச்சயமாக உங்களுக்கு பெயர், புகழ், மதிப்பு, வீடு மனை சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள், ஒரு மன நிம்மதி, உறவினர்கள் கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் இதெல்லாமே கிடைத்தே தீரும். தாய்க்கு உதவி செய்வது அல்லது தாயின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் போய் கேளுங்க. டிசம்பர் மாதம் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது அவர் 8ஆம் அதிபதியாகி 4 நிற்கிறாரு. அதனால 8ன்னா கொஞ்சம் வண்டி வாகனத்துல போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். தேவையில்லாம பேசக்கூடாது. தேவையில்லாம பணத்தை வெளியே கொடுத்தீங்கன்னா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறத உண்மை. அடுத்தது பாருங்க, 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், இதுதான் 2, 7 கூடிய இடம். அவர் போய் உங்களுக்கு செவ்வாய் போய் கடகத்துல போய் நீசமாய் நிற்கிறார். கடக வீடு அப்படிங்கிறது உங்க ராசிக்கு 10ஆம் வீடு. அங்க போய் நீசமாகிறார். நீசமாய் 6ஆம் தேதி மேல வக்ரமாகிறார். இப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? செவ்வாய் நீசமான உடனே பேச்சால பிரச்சனை, அதே போல குடும்பத்துல கொஞ்சம் ஒற்றுமை குறைவு, திருமண வரன் கொஞ்சம் தள்ளி போனது, அல்லது திருமணம் ஆயிருந்தாலும் திருமணத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பொருளாதாரம் கொஞ்சம் குறையிறது, பண வரவு கொஞ்சம் நின்றுச்சு இப்படிங்கிறதெல்லாம் துலா ராசிக்கு இருக்கணும், கண்டிப்பா இருக்கும். அதே போல ஒரு ஜோதிடத்துல ரூல்ஸ் இருக்குங்க. உச்ச கிரகத்தை பார்த்தால் நீச பலனை அடையும், நீச கிரகத்தை பார்த்தால் உச்ச பலனை அடையும். இது போல ஒரு 5-6 ரூல்ஸ் வந்து மெயின் ரூல்ஸ் இருக்கு. அதுல நீசமான கிரகம் வக்ரம் பெற்றால் கண்டிப்பாக உச்ச பலனை அடையும். அப்போ உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள், இது எல்லாமே சொல்றது 2, 7 கூடியவர் தான் உங்க செவ்வாய் தான். அந்த செவ்வாய் உச்ச பலனை பெறப்போகிறார் 6ஆம் தேதிக்கு மேல. 6ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பாக துலா ராசிக்கு நல்ல பணவரவு, பொருளாதார வளர்ச்சி, திருமண வரன் தேடி வர்றது, கணவன் மனைவிகள் இந்த கருத்து வேறுபாடுகள் குறையிறது, பார்ட்னர்ஷிப் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும், அது சின்ன சின்ன பிரிவினைகளை கொடுத்திருக்கும். இதெல்லாமே விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல் சொல்றோம். அது கூட உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு மேல உண்டு. அடுத்தது பாருங்க, குரு. நம்ம சொல்லியிருக்கோம் துலா ராசிக்கு துலா லக்னம் குரு கெட்டு போறது நல்லதுதான். ஆனா உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்காரான்னு பாருங்க. நம்ம முதலே குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குமோ ஒரு ராசிக்கு தனியா கொடுத்துருக்கு, அதையும் பாருங்க. இப்போ குரு வக்ரமாக இருக்கிறார். ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்தால் கடன், நோய், வம்பு வழக்கு இதெல்லாமே விலகி உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கடன் வாங்காதீங்க. நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும், நோய் தொந்தரவுகளுக்கு ஏற்படும், கொஞ்சம் பண இழப்புகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். அடுத்தது உங்க ஜாதகத்துக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன். இந்த புதன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல நிற்கிறார். பொதுவா 9ஆம் அதிபதி 2ல இருந்தா பூர்வீக சொத்து மூலமா பணம், அப்பா மூலமாக பணம். ஆனா இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியனுக்கு மிக நெருங்கிய பாகையிலேயே தான் போயிட்டு இருப்பார், பக்கத்திலேயே கூடவே தான் சுத்திட்டு இருப்பார். அப்ப அவருடைய ஒளி தாங்க முடியாம அஸ்தங்கதமாவாரு, வக்ரமாவாரு. இது அடிக்கடி நடக்கும். உங்க ஜாதகத்துல பாருங்க புதன் வக்ரம், அஸ்தங்கதம் இப்படி எல்லாம் இருந்ததுன்னா இந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக ஜாக்பாட்டான மாதம். ஏன்னா கெட்ட கிரகம் இந்த டைம்ல தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ குரு வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் அப்பா உதவிகள் கேட்கலாம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பத்தி பேசலாம். அதன் மூலமாக ஒரு பண வரவு, வெளிநாடு வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு வருமானம் வருவது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி 2ஆம் இடம், 12ங்கிறது வெளிநாடு, 2ங்கிறது வருமானம். 12, 2 தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா வெளிநாட்டு வருமானம் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கறது அமைப்பு. அப்போ நிச்சயமாக
கண்டிப்பாக பாருங்க, உங்களுக்கு உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால் இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஒருவேளை வக்ரம் இல்லை அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேல இதெல்லாமே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. முன்பின் பிரிக்கிறோம். அப்போ 15ஆம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு நடக்கும் அல்லது 15ஆம் தேதிக்கு பின்னாடி நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது சூரியன். இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டுல இருக்காரு. அப்போ என்னதான் தொழில் நடக்கல, தொழில பிரச்சனைகளா இருக்குது, தொழில் ரீதியாக வரக்கூடிய பிரஷர் தாங்க முடியல அப்படின்னு இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வழியில லாபத்தை கொடுத்திருப்பார். துலா ராசிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான். அப்ப சூரியன் போய் உங்களுக்கு 2ல இருக்கார். அடுத்தது 15ஆம் தேதிக்கு மேல 3ஆம் வீட்டுக்கு வருவார். இருந்தாலும் தொழில் ஓடும். 6ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் நல்லா இருக்குனால தொழில் ஓடும், வருமானமும் உண்டு. அதனால பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதம் முழுவதும் துலா ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில பணவரவை ஏற்படுத்தி கொடுத்தே தான் தீரணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. குரு மாறுற வரைக்கும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு அமௌண்ட் எதிர்பார்க்க வேண்டாம். வரக்கூடியது வரும், ஆனா பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். குரு உங்களுக்கு மே மாசம் மாறுறாரு இல்லையா, அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அவர் 9ஆம் வீடு பாக்கிய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியில உண்டு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கறத இந்த துலா ராசிக்குண்டான இந்த மாத பலனாகும். பொதுவா காசு, பணம், சொத்து சேர்க்கை இதெல்லாமே டிசம்பர் மாதத்துல நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், சந்தோஷம், மன நிம்மதி எல்லாமே இருக்கு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.